ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாலாக்கீரையை வச்சுட்டு ஒரு பருப்பு கடையலுங்க ஒன் பாட் ரெசிபியாக பண்ண போகிறோம். சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த பாலாக்கீரை பருப்பு கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கட்டு பாலாக்கீரை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதை குக்கரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவு துவரம்பருப்பை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு துவரம்பருப்பு சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுறதுனா கூட பண்ணலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதுக்கு நான் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு பருப்பு, ஒரு கட்டு கீரைக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ திறந்து பார்க்கலாம். பருப்பும் கீரை ரெண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரே ஒரு தடவை அப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலாக்கீரை சீக்கிரம் வெந்துடும், ஆனால் துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக தான் 3 விசில் விடுறேன். கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடலாம். கீரையை நல்லா அப்படி கடைய நல்லா குழைய சாஃப்டாக வரும். நல்லா மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப சுலபந்தாங்க. குக்கரில் ஒன் பாட் ரெசிப்பியாக எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் வெந்து ரெடி ஆயிரும் எல்லாமே மொத்தமாக. பாருங்கள், நல்லா அப்படியே கடைஞ்சி விட்டாச்சு. எவ்வளோ சுலபமாக ஒரு ரெசிபி பாருங்கள். 10 நிமிஷத்தில் சாதத்தில் போட்டு கலந்துக்கிற மாதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்படி நல்லா மசிஞ்சு அருமையாக இருக்குது. இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுனாலும் தொட்டுக்கலாம், இல்லை சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு கடலைப்பருப்பு தாளிப்பில் போடலை, உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துட்டு இன்னொரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய்த்தூளை கறியை விட்டுறக்கூடாது. அதனால் கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணி இது மேலே எடுத்து கொட்டிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. அருமையான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாலாக்கீரை பருப்பு கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கலந்து அப்படியே எடுத்து காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த பாலாக்கீரையிலையும் நிறைய சத்து இருக்குங்க. இந்த கீரையை ஆஞ்சு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. மற்ற கீரை மாதிரி ரொம்ப நேரம் எடுக்கணும்லாம் இல்லை, டக்குன்னு 5 நிமிஷத்தில் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.